நெல்லையில் 2 நாட்கள் நடைபெறும் 2வது பொருணை இலக்கிய திருவிழா மற்றும் இளைஞர் இலக்கிய திருவிழா பாளையங்கோட்டை நேருஜி கலையரங்கத்தில் மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்றது. இதில் தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு மற்றும் சாகித்ய அகாடமி விருதாளர் பொன்னிலன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு இலக்கிய திருவிழாவை தொடங்கி வைத்தனர். பின்னர் விழாவில் பேசிய தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு, தமிழர் என்ற ஒற்றை அடையாளத்தை முன்னிறுத்தி முதலமைச்சர் ஸ்டாலின் செயல்படுகிறார் என தெரிவித்தார். இந்த மொழியை பாதுகாக்க வேண்டிய கடமை நம் எல்லோருக்கும் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். காரணம், உலகில் தோன்றிய முதல் 3 மொழிகளில் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, அழியாமல் இருக்கின்ற பல நம்முடைய கலை இலக்கிய பொக்கிஷங்களை பாதுகாத்து வருகின்ற ஒரு மொழி இருக்கிறது என்றால் தமிழ் மொழி மட்டும்தான் இன்னும் அழியாமல் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. செங்கல்பட்டு மாவட்டம் கிளாம்பாக்கம் பகுதியில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு நினைவு பேருந்து நிலையத்தில் இன்று முதல் செங்கல்பட்டு மற்றும் திண்டிவனம் வழியாக செல்லக்கூடிய தென் மாவட்ட பேருந்துகள் அனைத்தும் கிளாம்பாக்கத்திலிருந்து சென்று வருகிறது. இந்த நிலையில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது சில பெண்கள் திடீரென அமைச்சர் காலில் விழுந்து கோரிக்கை வைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனை அடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அந்த பெண்கள், நாங்கள் பெருங்களத்தூர் பகுதியில் கடை வைத்து வியாபாரம் பார்த்து வருகிறோம். இப்பொழுது பேருந்துகள் கிளாம்பாக்கம் வரை மட்டும்தான் வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளதால் நாங்கள் செய்வதறியாமல் தவித்துள்ளோம். நாங்கள் இந்த இடத்தில் கடை கேட்டபொழுது எங்களுக்கு கடை ஒதுக்க மறுத்துவிட்டார்கள் என வேதனையுடன் தெரிவித்தனர். மதுரை போன்ற நிறுவனங்களுடைய பேருந்துகள் இன்றிலிருந்து கோயம்பேட்டிலிருந்து இயங்காமல் கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்திலிருந்து இயக்கப்படுகிறது. காலை 6 மணியிலிருந்து இங்கிருந்து இயக்கம் துவங்கிவிட்டது. கோயம்பேட்டிலிருந்து இயக்கப்பட்ட பேருந்துகளில் 80% பேருந்துகள் கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்திலிருந்து இயக்கப்படுகிறது. 20% பேருந்துகள் மாதாவரம் பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்படுகிறது. காலையில் மாதாவரம் பேருந்து நிலையத்தில் அந்த பேருந்துகளை துவக்கி வைத்தோம். வடசென்னை பகுதியை சேர்ந்தவர்கள் விருதுநகர் தேசபந்து மைதானத்தில் திமுக சிறுபான்மையினர் நலப்பிரிவு சார்பில் மகாத்மா காந்தியின் நினைவு நாளை முன்னிட்டு நாட்டு மக்கள் அனைவரும் மத வேறுபாடின்றி ஒற்றுமையாக வாழ்ந்திட வலியுறுத்தும் மத நல்லிணக்க உறுதிமொழி ஏற்பு கூட்டம் விருதுநகர் எம்எல்ஏ சீனிவாசன் முன்னிலையில் மாநில வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது. இதில் அனைத்து மதத்தை சார்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்ட நிலையில் அனைத்து உயிரும் ஒன்றென்று நினைத்து அனைத்து மக்களையும் அரவணைத்து செல்வேன் போன்ற உறுதிமொழியை அமைச்சர் உள்ளிட்ட அனைவரும் எடுத்துக் கொண்டனர். தூத்துக்குடி அருகே உள்ள புதுக்கோட்டை அள்ளிக்குளம் கிராமத்தில் வசித்து வருபவர் பொன்தங்கம் என்ற குணா. இவரது மனைவி அமராவதி மகளிர் குழு தலைவியாக உள்ளார். மேலும் தம்பதியர் இடையே கருத்து வேறுபாடு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அமராவதி தூத்துக்குடி ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்த சுய உதவிக்குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு பின்னர் அள்ளிக்குளத்திற்கு தனது இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது அவரை கோரப்பள்ளம் பேருந்து நிலையம் அருகே வழிமறித்த அவரது கணவர் குணா அமராவதியை அரிவாளால் சரமாரியாக வெட்டியுள்ளார். இதில் கழுத்தின் பின்பக்க பகுதியில் பலத்த வெட்டுக்காயத்துடன் நிலை குலைந்த அமராவதி தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. பின்னர் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த புதுக்கோட்டை காவல் நிலைய போலீசார் தலைமறைவான பொன்தங்கம் என்ற குணாவை தீவிரமாக தேடி வருகின்றனர். கும்பகோணம் அரசு கலைக்கல்லூரியில் இறுதியாண்டு பயிலும் மாணவர்கள் 14 பேர் காரைக்கால் கடற்கரைக்கு சுற்றுலா சென்றனர். அப்போது மாணவிகள் 2 பேர் கடலில் குளித்தனர். அவர்கள் கடல் அலையில் அடித்து சென்றபோது அவர்களை காப்பாற்ற சென்ற 2 மாணவர்கள் கடல் அலையில் சிக்கி மாயமாகியுள்ளனர். இந்நிலையில் கடலில் குளித்த பெண்கள் 2 பேர் மீட்கப்பட்டு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் ஹேமமாலினி என்ற பெண் உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் ஒரு பெண் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இவர்களை காப்பாற்ற சென்று கடலில் மாயமாகியுள்ள அபிலேஷ், ஜெகதீஷ் ஆகிய 2 மாணவர்களை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகள் கடலில் குளிப்பதை தடுக்கும் விதமாக காவல்துறை மட்டுமல்லாமல் நீச்சல் தெரிந்த மரைன் தன்னார்வலர்களை பணியில் அமர்த்த வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.